ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த வாலிபர் கூடுகைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே கடந்த 28 ஆண்டுகளாக பணித்தளத்திலே பீகாரில் மிஷினரியாக இருப்பதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். எப்பொழுதெல்லாம் வாலிபர்களுக்கு முன்பதாக நான் இருக்கிறேனோ அப்பொழுதெல்லாம் நான் மிகவும் சந்தோஷப்படுகிற ஒரு காரியம் உண்டு. ப்ளீஸ் இதை கொஞ்சம் பின்னாடி போட்டு. எப்பொழுதெல்லாம் நான் வாலிபர்களுக்கு முன்பதாக வருகிறேனோ அப்பொழுது எனக்குள்ளே ஒரு பெரிய எனக்குள்ளே ஒரு பெரிய சந்தோஷம் உண்டு. ஏனென்றால் அப்படிப்பட்ட ஒரு வாலிபத்தின் நாளிலே ஆண்டவர் என்னை வேறு பிரித்தார். என்னுடைய 23வது வயது வரைக்கும் நான் ஆண்டவருக்கு என்னை ஒப்புக் கொடுக்காத ஒரு வாழ்க்கை வாழ்ந்தேன். என்னுடைய 10 வயது வரைக்கும் நான் கிறிஸ்துவே என்கிற வாசனை இல்லாத ஒரு குடும்பத்திலே நான் பிறந்தேன். எங்களுடைய குல தெய்வம் என்று சொல்ல முடியும். நாங்கள் நேரே இப்படி நாமம் போடுகிற அப்படிப்பட்ட ஒரு வழிபாட்டை நாங்கள் செய்கிறவர்களாக காணப்பட்ட என்னுடைய 10 வயது வரைக்கும் ஆண்டவர் அற்புதமாக எங்களுடைய குடும்பத்தை வேறு பிரித்தார். ஆனால் 10வது வயதிலே அப்படிப்பட்ட வெளிச்சம் எங்களுடைய குடும்பத்திற்கு வந்த பிற்பாடும் கிட்டத்தட்ட 13 ஆண்டுகள் நான் இயேசுவை அறியாத ஒரு வாழ்க்கை நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். எப்பொழுது நான் இயேசுவை குறித்த அறிவு எனக்குள்ளே வந்ததோ அப்பொழுது நான் அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, நான் ஆண்டவரிடத்தில் கேட்டேன், ஆண்டவரே என்னை நீர் ரட்சிப்பதற்கான நோக்கம் என்ன? எதற்காக என்னை வேறு பிரித்தீர்? என்னுடைய வாழ்க்கையிலே நீர் வந்ததற்கான முகாந்திரம் என்ன? ஆயிரமான லட்சமான வாலிபர்கள் என்னை சுற்றிலும் கிறிஸ்து இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது எனக்குள்ளே ஏன் இந்த வெளிச்சத்தை கொடுத்தீர்? என்னுடைய வாழ்க்கைக்குள்ளே நீர் வந்ததனுடைய நோக்கம் என்ன என்பதை நான் கேட்க ஆரம்பித்த பொழுது ஆண்டவர் என்னை வட இந்திய மிஷினரி பணிக்கென்று என்னை வேறு பிரித்தபடினாலே நான் 1998ஆம் ஆண்டு நான் பீகாருக்கு வாலிபனாக நான் புறப்பட்டு போனேன். தேவனுடைய கிருபையினாலே இன்றைக்கு வரைக்கும் நாங்கள் சந்தோஷத்தோடு கூட அந்த பணியிலே நாங்கள் இருப்பதற்கு அருமையான ஆசிஸ் சொன்னது போல இந்த உலகம் தரக்கூடாத ஒரு பெரிய சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ஆண்டவர் எங்களுக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. என்னோடு கூட ஊழியம் செய்கிற ஒவ்வொரு வருடத்திலும் நீங்கள் கேட்டு பார்த்தாலும் சரி, எப்பொழுதெல்லாம் எம்பிடிசியில் உள்ள டீமாக இருந்தாலும் சரி அல்லது மற்ற விசிட்டர்ஸாக இருந்தாலும் சரி, அவர்கள் எங்களுடைய கதைகள்லாம் கேட்டு ஃபீல்டெல்லாம் பார்த்த பிறகு சில நேரங்கள் அடிக்கடி கேட்கிற ஒரு கேள்வி, எப்போதாவது நீங்கள் திரும்பி வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம் வந்திருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எப்பொழுதுமே நாங்கள் தைரியமாக சொல்லுகிற காரியம், நாங்கள் ஒருபோதும் அப்படிப்பட்ட எண்ணம் எங்களுக்குள்ளே வந்ததே இல்லை. அல்லேலூயா. எனவே அப்படிப்பட்ட ஒரு திருப்தி நிறைந்த ஒரு ஊழியத்தை ஆண்டவர் எங்களுக்கு தந்திருக்கிறார். அப்படிப்பட்ட பாதையிலே உங்களையும் ஆண்டவர் அழைக்கும்படியாக, நீங்கள் இருக்கிற இடத்திலே ஆண்டவருக்கு ஊழியம் செய்யும்படியாக ஒரு பெரிய அழைப்பை இந்த நாளிலே ஆண்டவர் உங்களுக்கு தரும்படியாக இந்த இடத்திற்கு ஆண்டவர் உங்களை கூட்டி வந்திருக்கிறார். அருமையான தம்பி ஆஷிஷ் சொன்ன பொழுது சிம்சோனை குறித்த ஒரு காரியத்தை அவர்கள் சொல்லி முடித்தார்கள். டெலிவரராக அல்லது விடுவிக்கிறவனாக அழைக்கப்பட்ட அந்த மனிதன் ஒரு டிராப்ட், அதாவது சிக்குண்ட வாழ்க்கையிலே தன்னுடைய வாழ்க்கையை அவன் முடித்த பொழுது மற்றவர்களுக்கு முன்பதாக பரியாசம் செய்கிற அல்லது மற்றவர்களுக்கு ஒரு வேடிக்கை பொருளாக மாறிவிட்டான். இன்றைக்கு நான் உங்கள் மத்தியிலே அப்படிப்பட்ட சிக்கலில் இருக்கிற ஒரு மனிதன் எப்படி டெலிவரராக மாறினான் என்கிற காரியத்தை நான் உங்களோடு கூட சில நேரங்கள் நான் பேசி அதற்கு பின்பாடு நம்ம மத்தியில் அருமையான அண்ணன் வெஸ்லி அண்ணன் வருவார்கள். அவர்கள் நம்ம எல்லாரையும் ஆராதனைகளை நடத்தி ஒரு ஆழமான அர்ப்பணத்திற்குள்ளாக நம்மை கொண்டு போக இருக்கிறார்கள். இந்த உலகத்திலே எப்பொழுது ஆண்டவர் நம்மை வேறு பிரித்தாரோ நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். ஆனால் அந்த நோக்கத்தை நாம் அறிவதற்கு முன்பதாக அநேக விதமான டிராப்ட் இல்லைன்னா இப்படிப்பட்ட சிக்கல்களிலே நாம் மாட்டிக்கொள்கிறோம். உதாரணமாக இன்றைக்கு நான் உங்கள் மத்தியிலே கிதியோனுடைய வாழ்க்கையிலிருந்து வேகமாக சில காரியங்களை நான் உங்கள் மத்தியிலே சொல்லும்படியாய் வாஞ்சிக்கிறேன். என்னோடு கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். நமக்கு மிகவும் நன்றாக பழக்கமான அந்த கதாபாத்திரத்திலிருந்து சில காரியங்களை உங்களோடு கூட நான் பேசட்டும். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் அதனுடைய 6வது அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். இந்த அதிகாரத்தின் ஆரம்பத்திலே நாம் பார்ப்போமேயானால் ஒரு காரியத்தை இங்கே நாம் விளங்கிக் கொள்ள முடியும். 1வது அதிகாரத்திலிருந்து வசனத்திலிருந்து 6வது வசனம் வரைக்கும் உள்ள காரியங்கள் மீதியானியரினாலே எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு பெரிய கட்டுக்குள் காணப்பட்டார்கள் என்கிற காரியத்தை நாம் இங்கே பார்க்க முடியும். அவர்கள் அவ்வப்போது வந்து
இந்த வசனங்களை வாசிப்பதற்கு நேரமில்லை. இந்த வசனத்திலே நீங்கள் பார்ப்பீர்களானால், அவர்கள் வந்து இஸ்ரவேலினுடைய ஆகாரத்தை, ஆடுகளை, கழுதைகளை எதையும் வைக்காதபடிக்கு முற்றிலுமாய் அவர்களை சங்கரித்து தேசத்தை கெடுக்கிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். 6வது வசனம் இப்படியாய் சொல்கிறது, இப்படி மீதியானியரினாலே இஸ்ரவேலர் மிகவும் சிறுமைப்பட்டார்கள். அவர்களுக்கு மேல ஒரு பெரிய கட்டு இருந்தது. இந்த கட்டு நிமித்தமாக மிகவும் சோர்ந்து போன நிலைமையிலே இங்கே கிதியோன் இருப்பதை நாம் பார்க்க முடியும். இந்த மத்தியான வேளையில நாம் ஆரம்பத்திலே பார்த்தது போன்று ஏதாவது ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய கட்டாக காணப்படலாம். ரொம்ப நல்லா இருந்துச்சு இல்ல அந்த ஆக்டிவிட்டி பார்க்கும்போது. அதை எடுக்கிறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்றாங்க. நிறைய பேர் நினைச்சிருப்பீங்க அவ்வளவுதான், இனி முடியாது, இதுக்கு மேல வாய்ப்பே இல்லை. இன்னைக்கு எல்லாரும் ட்ரை பண்ண பிறகு அநேகருடைய முகங்கள்ல அதான் காணப்பட்டுச்சு, இல்ல முடியாது. ஒருவேளை இந்த மத்தியான வேளையில ஏதோ சில சிக்கல்களுக்கு மத்தியிலே நீங்கள் வந்திருக்கலாம். விடுவிப்பதற்கு வாய்ப்பே இல்லை என்கிற ஒரு விதமான எண்ணத்தோடு கூட நீங்கள் இங்க வந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களை டெலிவரரா மாற்றுவதற்கு அவர் வல்லமை உள்ளவராக. கரங்களை தட்டி ஆண்டவர் நன்றி செலுத்தலாமா? உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் நம்பிக்கை இழந்தவர்களா வந்திருக்கலாம், ஆனால் ஆண்டவர் இன்னும் நம்பிக்கை இழக்கல. அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கை குறித்து நீங்கள் தோற்று போய் வந்திருக்கலாம், ஆனால் உங்களுடைய தேவன் உங்களை வேறு பிரித்தவர், உங்களை அழைத்தவர், உங்களை இந்த உலகத்திலே தெரிந்து கொண்டவர் இன்னும் தோற்று போகல. அல்லேலூயா. இதனுடைய ஒரு பெரிய தாக்கம் இந்த கிதியோனுக்குள்ளே காணப்படுகிறது. அதை முதலாவதாக பார்க்கலாம். இந்த கிதியோனுக்குள்ளே இப்படிப்பட்ட இந்த கட்டினுடைய ஒரு பெரிய தாக்கத்தை நாம் பார்க்க முடியும். ஆண்டவரே கிதியோனுக்கு முன்பதாக வந்து நின்று அங்கே அவனோடு கூட பேசுகிறார். 12வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்கிறார். ஆனா அந்த கட்டினுடைய அவ்வளவு பெரிய ஒரு தாக்கம் ஆண்டவரே முன்பாக நின்று காரியங்களை கேட்ட பிற்பாடும் அவனுக்குள்ள ஒரு உற்சாகத்தை கொண்டு வரல. அநேக நேரங்களில் நம்ம வசனங்களை கேட்கிறோம், அநேக யூத் மீட்டிங்ல நம்ம அட்டெண்ட் பண்றோம், ஆலய ஆராதனைக்கு போகிறோம், வசனங்களை ஏராளமாய் கேட்கிறோம். ஆனா நமக்குள்ளே ஒரு சோர்வு. இந்த கிதியோன் சொல்லுகிறான், ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்ட பிற்பாடும் கிதியோனுக்குள்ள இருந்து வருகிற ஒரு பெரிய காரியம் என்ன? என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோட இருந்தால் இவைகள் எல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன். அதோடு கூட ஆண்டவர் ஒரு பெரிய பொறுப்பை அங்கே கொடுக்கிறார். ஆனா அதையும் ஏற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமா இல்லை. அந்த ஆண்டவருடைய அழைப்பை குறித்து வசனம் சொல்லுகிற காரியத்தை வாசிக்கலாம். 14வது வசனம். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, அதற்கு பிற்பாடும் அவனுக்குள்ள பெரிய ஒரு சோர்வு. 15வது வசனம். அதற்கு அவன், என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதனாலே ரட்சிப்பேன்? இதோ மனாசேயிலே என் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டார்ல நான் ரொம்ப சின்ன ஆள். எல்லா கேதரிங்கும் போகிறோம், சபைக்கு போகிறோம், கிறிஸ்தவ குடும்பத்தில் தான் இருக்கிறோம். எப்படி கிதியோன் இஸ்ரவேல் அந்த கோத்திரத்தில் இருந்தவனாய் காணப்பட்டாரோ, ஆனா உள்ள ஒரு பெரிய வெறுமை, உள்ள ஒரு பெரிய ஏக்கம், ஒரு பெரிய சோர்வு, எதையுமே ஏற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமா இல்லை. ஒருவேளை இந்த வாலிபர் கூடுகைக்கு வந்திருக்கும் பொழுது கூட இருக்கலாம். பல கூடுகைகளை பார்த்துட்டோம், இந்த கூடுகையும் ஓகே, போய் உட்கார்ந்துட்டு வருவோம். ஆனா ஆண்டவர் இன்றைக்கு இந்த மத்தியான வேளையில் இந்த கூடுகை வித்தியாசமாய் உங்களுக்கு மாற்றி தரப்போகிறார். அல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம், ஆனா ஆண்டவர் ஒரு வித்தியாசமான முறையிலே ஆண்டவர் ஒரு பெரிய தொடுதலை உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கொடுக்கும்படியாக இந்த மத்தியான வேளையிலே நம்ம மத்தியிலே வந்திருக்கிறார். இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு பெரிய சிக்கலிலே, ஒரு டிராப்ல இருந்த இந்த கிதியோன், அவனால எதையுமே யோசிக்க முடியல.
எதன் மேலே நம்பிக்கை வைக்க முடியாத ஒரு சூழல். இப்படிப்பட்ட இந்த கிதியோனை பார்த்து ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட நீ போ. ஆண்டவர் என்ன சொல்ல விரும்புகிறார் இந்த மத்தியான வேளையில? நீ எழும்பி பிரகாசிப்பதற்கு இன்னும் உனக்குள்ள பலன் இருக்குது. அல்லேலூயா. நம்ம நினைச்சிருக்கலாம், இல்ல 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 இல்ல. ஒருவேளை நீங்க சொல்லலாம், அங்கிள் நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல என் கதையே ரொம்ப வித்தியாசம், நீங்க நினைக்கிறது மாதிரி இல்ல. எப்படி எப்படி இது சும்மா ஆக்டிவிட்டியில ஒரு 2 கயிறை போட்டு கட்டினாங்க, ஏன் சிக்கல் வேற லெவல்ல இருக்குது. எங்கெங்கயோ நான் மாட்டி நிற்கிறேன். நான் விடுவிக்கப்பட்டு மற்றவர்களை விடுவிக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு வருவனா என்பதற்கு எனக்கு நம்பிக்கையே இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, நீ விடுவிக்கிறவனாய் மாறுறதுக்கு உனக்குள்ள இன்னும் பலன் இருக்குது. இந்த மத்தியான வேளையிலே அப்படிப்பட்ட ஆண்டவர் நம்மை சந்திக்கும்படியாக வந்திருக்கிறார். அப்படிப்பட்ட தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் தேடி வந்திருக்கிறார். உடைய வாழ்க்கையின் காரியங்களை தலைகீழாய் மாற்றுவதற்காக இந்த மத்தியான வேளையில ஆண்டவர் உங்களோடு கூட பேச வருகிறார். இன்றைக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற இந்த கிதியோன் ஒரு விடுவிக்கிறவனாக, டெலிவரராக ஒருவேளை அவன் மாறி இருப்பதற்கான 3 காரணங்களை நான் உங்கள் மத்தியில் வைக்கும்படியாய் விரும்புகிறேன். இன்னைக்கு ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற சோர்வுகள், உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற கட்டுகள் எவ்வளவு பெரிதா இருந்தாலும், இன்றைக்கு நீங்களும் இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு விடுவிக்கிற ஒரு வேலையை நீங்கள் செய்வதற்கு ஏற்ற இடத்திலே நீங்கள் வர வேண்டுமே ஆனால், இந்த 3 காரியங்களை நாம் கவனமாய் கவனிப்போமே ஆனால், அதற்கு நம்மை ஒப்புக் கொடுப்போமே ஆனால், நிச்சயமாக தேவன் அந்த இடத்திலே நாம் வருவதற்கு நமக்கு உதவி செய்வார். வேகமாக 3 காரியங்களை நாம் பார்க்கலாம். முதலாவதாக, இந்த கிதியோனுடைய வாழ்க்கையிலிருந்து ஆண்டவர் முதலாவது நமக்கு சொல்ல விரும்புகிற முக்கியமான ஒரு காரியம், be aware of God's purpose in your life. உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் வைத்திருக்கிற நோக்கத்தை முதலாவதாக நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த ஹால்லையும் கீழையும் இருக்கிற ஒவ்வொருவர் மேலையும் ஆண்டவர் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஏனோ தானோ என்று நாம் ஆண்டவருக்குள் வரல, ஏனோ தானோ என்று நாம் கிறிஸ்துவை அறிகிற அறிவுக்குள்ள வரல. நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் ஒரு பெரிதான ஒரு நோக்கத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறது மாத்திரமல்ல, அதை நம்மோடு கூட ஷேர் பண்ண ஆண்டவர். எனவே தான் அப்போஸ்தலனாகிய பவுல் ஆண்டவரை சந்தித்த உடனே கேட்ட கேள்வி, ஆண்டவரை நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர்? எப்போ இந்த நோக்கத்தை தெரிகிற அந்த இடத்துக்கு வருகிறோமோ, அப்பொழுது நாம் எவ்வளவு பெரிய சோர்வுக்குள்ளே, எவ்வளவு பெரிய கட்டுகளுக்குள்ளே இருந்தாலும் நாம் அதிலிருந்து வெளிவருவது மாத்திரமல்ல, நாம் விடுவிக்கிறவர்களாக நாம் மாற முடியும். இந்த எம்பிடிசி கோர்ஸை நாம் பார்க்கிறோம். எப்படியாகிலும் இந்த தேசத்தில் நாம் செய்ய வேண்டிய காரியத்திலே பங்கு கொள்ளும்படியாக, ஒருவேளை இங்க இருக்கிற நீங்கள் படிக்கிறவர்களா இருக்கலாம், வேலை செய்கிறவர்களா இருக்கலாம், அல்லது நீங்க வீட்டில் இருக்கிறவர்களா இருக்கலாம், உங்கள் ஒவ்வொருவரை குறித்தும் ஆண்டவருக்கு ஒரு பெரிய நோக்கம் உண்டு. அதைத்தான் ஆண்டவர் சொல்றாரு, கிதியோனை பார் சொல்றாரு, உனக்கு ஒரு வேலை உண்டு, நீ இஸ்ரவேலை மீதியானுடைய கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கிற ஒரு பெரிய பொறுப்பை ஆண்டவர் உனக்கு வைத்திருக்கிறார். இந்த மத்தியான வேளையில நமக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த அழைப்பை நாம் அறிந்திருக்கிறோமா? நான் 1995 நான் ரட்சிக்கப்பட்டேன். 1998 நான் பீகாருக்கு புறப்பட்டு போனேன். என்னை உந்தி தள்ளி என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய அர்த்தத்தை கொடுத்தது ஆண்டவருடைய நோக்கம்தான். ஏன் ஆண்டவர் நம்ம எல்லாரையும் அழைக்கணும்? அதுக்குன்னு மிஷனரிஸ் இருக்கிறாங்க, அதுக்குன்னு பாஸ்டர்ஸ் இருக்கிறாங்க, அதுக்குன்னு விசேஷித்த அழைப்பை பெற்றவர்கள் இருக்கிறாங்க. ஏன் ஆண்டவர் நம்மை அழைக்கணும்? ஏனென்றால் வேலை பெரியது. அல்லேலூயா. ஏன்னா இந்த பூமியிலே ஆண்டவர் நிறைவேற்ற விரும்புகிற அவருடைய வேலை மிக பெரியது. நான் வட இந்தியாவுக்கு போகும்போது எனக்குள்ள என்னை மிகவும் உந்தி தள்ளின ஒரு காரியம் என்ன தெரியுமா? தென்னிந்தியாவில் நிறைய கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க,
நிறைய சபையும் இருக்குது, நிறைய பாஸ்டர்ஸ் இருக்கிறாங்க. வட இந்தியாவில் கிறிஸ்தவர்கள் ரொம்ப குறைவு, ஊழியர்கள் ரொம்ப ரொம்ப குறைவு. அதுதான் என்னைய உந்தி தள்ளின ஒரு முக்கியமான ஒரு காரியம். இன்னைக்கு பெல்லனை சொன்னாங்க, எவ்வளவோ இன்ஸ்டிடியூஷன் நம்ம இடத்துல இருக்குது, எவ்வளவோ ஊழியங்கள் காணப்படுகிறது. ஆனா இன்னும் ஏராளமான பேர் நமக்கு தேவை. இந்த போடியத்தை நான் கொஞ்சம் பின்னாடி கொண்டு போகணும்னு ஆசைப்பட்டேன், ஆனா என்னால முடியல. எனக்கு ஆட்கள் வேணும். ஒருவேளை யாரும் இல்லை அப்படின்னா நான் செய்வேன், எப்படி ஆகிலும் எழுதி செய்வேன். அதை தான் வட இந்தியாவில் மிஷனரிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். 80வது வயதிலும் அகஸ்டின் ஜெபக்குமார் அண்ணன் ஓய்வில்லாமல் ஓடுவதற்கான காரணம் அதுதான். எப்படியாக நிறைவேற்றணும். ஏன் ஆண்டவர் இப்படிப்பட்ட கூடுகைக்கு உங்களை கொண்டு வருகிறார்? கொஞ்சம் உதவியா இருக்கும். நான் பேசிக் கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் என்னுடைய மனைவி ஹாஸ்பிட்டல் இருக்கிறார். போன வாரத்தில் ஒரு முறை அட்மிட் பண்ண வேண்டியதா இருந்தது. ஆனா இன்னைக்கு நான் இங்க நிற்கிறேன். எங்களுடைய மிஷனரி ஒருவர் சிக்கரியாவிலே அவர்கள் முக்கியமான ஒரு பொறுப்பில் இருக்கிறார்கள். அவருடைய கணவனார் நல்ல மியூசிஷியன். அந்த சகோதரிக்கு திடீர்னு சொல்லி கண் பார்வை கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிச்சு. தன்னுடைய இயலாமையின் மத்தியிலையும் வேலைகள் எல்லாம் செய்து கொண்டிருந்தாங்க. இப்ப அவங்க கோயம்புத்தூர்ல ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்திருக்கிறாங்க. காலையில் நான் அவர்களோடு கூட பேசும்போது சொன்னாங்க, சரியானபடிக்கு காரியங்களை நாங்கள் என்ன என்பதை அறிந்து கொள்வதற்கு முன்பதாகவே இந்த பலவீனத்தினால 80% அவங்களுடைய அந்த பார்வையை அவர்கள் இழந்து விட்டார்கள். இந்த சூழ்நிலை என்ன தெரியுமா சொன்னாங்க, எனக்கு கோயம்புத்தூர்ல ஒரு ஆள் கூட இருந்தா போதும், என் கணவரான நான் கூட மாட்டேன், ஏனென்றால் அவருக்கு அங்கே செய்ய வேண்டிய வேலை உண்டு. அந்த சிஸ்டர் சொன்ன காரியம், எனக்கு ஒரு ஆள் கூட கிடைச்சிட்டா போதும், நான் என் ஹஸ்பண்டை கூட மாட்டேன். ஏனென்றால் அப்படிப்பட்ட இயலாமையின் மத்தியில் என் மனைவி இடத்துல காலையில் கேட்டேன், ஏமா இன்னைக்கு நீ போகணுமா ஸ்கூலுக்கு? ஆமா போகணும், நேற்று லீவ் போட்ட இன்னைக்கு நான் போகணும். போயிட்டு தான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கிறான். ஏதோ எங்களை பரிதாபப்படுத்துறதுக்காக இல்ல, இப்படிப்பட்ட பணியில அதிக வேலை இருக்குது, கொஞ்சம் பேர் இருக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் உங்க ஒவ்வொருவருக்கும் ஏதாவது ஒரு விதத்துல இந்த ஊழியத்தில் நீங்கள் நிற்கும்படியாக ஒரு பொறுப்பையும் ஒரு அழைப்பையும் வைத்திருக்கிறார். நீங்கள் கிறிஸ்துவின் சரீரத்தில் இணைக்கப்பட்டிருப்பது உண்மையானால், நீங்கள் அவயவங்களாய் இணைக்கப்பட்டிருப்பது உண்மையானால், தம்பி தங்கச்சி உங்க ஒவ்வொருவருக்கும் ஒரு பொறுப்பு உண்டு. நீங்க எங்க வேணாலும் இருங்க, நீங்க எப்படிப்பட்ட வேலையில இருங்க, ஏதோ ஒரு காரியத்தை ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் வச்சிருக்கிறாரு. எப்பொழுது இந்த பொறுப்பை இந்த அழைப்பை நாம் அறிந்து கொள்கிறோமோ அப்பொழுதுதான் இந்த பிடி, இந்த சோர்வு, இந்த காரியங்கள் வெறுமை இதுல இருந்து நாம் வெளிவர முடியும். ஏதோ ஒரு வேலையை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு, ஏதோ ஒரு காரியத்தை ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில வைத்திருக்கிறாரு. நீங்க இருக்கிற இடத்துல இருந்து செய்கிற காரியங்களா இருக்கலாம், அல்லது நீங்கள் புறப்பட்டு போகிற காரியங்களா இருக்கலாம். இன்னைக்கு ஏராளமான ஒரு வேலை உண்டு. ஆண்டவருக்காக ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிற நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான கிராமங்கள் இன்னும் உண்டு. மலைக்கு மேல 13 இடத்துல எங்களுடைய ஊழியங்கள் காணப்படுது. ரோத்தாஸ் மலைக்கு மேல அங்க ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று வச்சிருந்தோம். அதுல 100 பேருக்கு சப்போர்ட் பண்ணுகிற ஒரு காரியங்களை நாங்கள் செய்கிறோம். டே கேர் சென்டர். அங்க ஒரு தம்பி இருக்கிறாங்க, மிஷனரி தம்பி ரமேஷ். அங்க பீகாரை விசிட் பண்ணவங்களுக்கு தெரியும். அந்த ரமேஷும் அவருடைய மனைவியும் எங்களிடத்துல சின்ன பிள்ளைகளா எங்களுடைய விடுதலை வளர்ந்தவர்கள், இன்னைக்கு அவர்கள் ஊழியர்களாய் மாறிவிட்டார்கள். ஒரு நாள் அந்த தம்பி சொன்னா, அங்கிள் 100 பேருக்கு தான் நம்ம ப்ராஜெக்ட் வச்சிருக்கிறோம், ஆனா இன்னும் 140 பேர் அங்கங்க இருக்கிறாங்க எங்க கிராமத்தில். ஏனென்றால் இவர்கள் எல்லாரும் என் சொந்த ஜனங்கள். அங்கு வேற அங்க பள்ளிக்கூடம் கிடையாது, ஒழுக்கம் சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஆளு கிடையாது, அவங்களுக்கு இயேசுவை சொல்வதற்கு ஆட்கள் இல்லை. தம்பி என்கிட்ட கேட்கிறான்,
100 பேருக்கு தான் நம்ம ப்ராஜெக்ட். என்னால தாங்க முடியல. நான் இப்போ 100 240 மாத்திட்டேன். ஆனா 100 பேருக்கு தான் சப்போர்ட். தாங்கும் கரங்கள் தேவை. இதோடு கூட இணைந்து நிற்கிற உள்ளங்கள் தேவை. இதோடு கூட நிப்பாட்டல. இந்த மீதி இருக்கிற 140 பேருக்கும் ஏதாவதுனா எனக்கு கால் பண்ணும். அங்கிள் இவங்களுக்கு ஏதாவது காரியங்கள் வேணும், இவங்களுக்கு ஸ்கூல் பேக் வேணும், இவங்களுக்கு ஏதாவது செய்யணும், இவங்களுக்கு ஏதாவது செய்யணும் எனக்கு சொல்லிக்கிட்டே இருப்பான். திடீர்னு ஒரு நாள் சொன்னா, அங்கிள் பக்கத்துல ஒரு கிராமத்தை பார்த்துருக்கிறேன், அங்க நாங்க போயிட்டு வந்தோம், நீங்க கண்டிப்பா வரணும். நான் உடனே போனேன். அங்க போனா ஒரு 3 கிராமங்களை உள்ளடக்கின ஒரு சென்டர்ல இருக்கிற ஒரு கிராமம் உண்டு, லூக்கா என்கிற கிராமம். எங்கெங்கயோ கூட்டு போறான், பாதையே இல்லை. அங்கே போன பொழுது ஒரு மரத்துக்கு கீழே 70 பிள்ளைகளை உட்கார வச்சு பாடம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தான். கொஞ்ச நாள் போச்சுது. அங்க ஆலய ஆராதனையை நாங்கள் ஆரம்பித்தோம். மறுபடியும் சொன்னா, அங்கிள் ஒரு நதியை தாண்டி இன்னும் அங்க தள்ளி இன்னும் ஒரு கிராமம் இருக்குது, அங்கேயும் போய் பார்த்துட்டு வந்திருக்கிறோம். சொன்னோட்டான்னு ஒரு இடம், அங்க போய் பார்த்தேன். அங்க ஏராளமான பிள்ளைகள், அங்கேயும் 3-4 கிராமம் இருக்குது. நான் உள்ள போய் இந்த ஜனங்களோட பேசும் பொழுது கேட்டேன், இங்க எங்கேயாவது ஸ்கூல் இருக்குதான்னு சொல்லி. இல்லை. அப்போ பிள்ளைங்க என்ன செய்வாங்க? இல்லை, அப்படியே தான் பிள்ளைங்கள்லாம் விளையாடிட்டே இருப்பாங்க. நம்ம 2.5 வயசு ஆனோடனே யோசிக்க ஆரம்பிச்சிடணும், எந்த ஸ்கூல்ல போடலாம், எங்க அட்மிஷன் எடுக்கலாம். நம்ம கேட்ட படிச்சவங்களே இல்லையா? சந்தோஷமா ஒருத்தர் சொன்னா, இருக்காங்க அங்கிள், இங்க படிச்சவங்க இருக்கிறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். எத்தனை பேர் கேட்டேன். 3 பேர் படிச்சவங்க இருக்கிறாங்க. எவ்வளவு படிச்சிருக்காங்க? 7ஆம் கிளாஸ். அதிகமாய் படித்தவர்கள் 7ஆம் கிளாஸ் 3 பேர். எங்கேயோ சின்ன வயசுல கீழே ஏதோ ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போய் படிச்சுட்டாங்க. அங்கேயும் ஆரம்பிச்சிருக்கிறோம். போன வாரத்தில் அந்த தம்பிகிட்ட பேசும்போது சொன்னா, அங்கிள் நீங்க சீக்கிரம் வாங்க, இன்னும் உள்ள தள்ளி இன்னும் சில கிராமங்களை பார்த்து வச்சிருக்கிறேன். தம்பி தங்கச்சி, ஏன் ஆண்டவர் உங்களை அழைக்கிறார் தெரியுமா? ஏன் ஆண்டவர் உங்களுக்குன்னு ஒரு பொறுப்பை வச்சிருக்கிறார் என்ற இடத்துக்கு உங்களை ஆண்டவர் கொண்டு வரணும்னு விரும்புறார் தெரியுமா? வேலை அதிகம், செய்ய வேண்டிய வேலை அதிகம். உனக்கு ஒரு பொறுப்பு உண்டு, உனக்கு ஒரு வேலை உண்டு, உனக்கென்று ஆண்டவர் வைத்திருக்கிற ஒரு திட்டம் உண்டு. அப்போ இன்றைக்கு எப்பொழுது அதை நாம் தேடி அதை நோக்கி ஓடுகிறோமோ, அப்போ இப்படிப்பட்ட கட்டுகளில் இருந்து நாம் விடுவிக்கப்பட்டு சோர்வில்லாமல் நம்மால் ஓட முடியும், விடுவிக்கிறவர்களாய் மாற முடியும். ஆனா இந்த வாலிப வயசுல கொஞ்சம் கஷ்டம் தான். என்னுடைய மகள் கொஞ்சம் தூர தேசத்துல படிக்கிறா. அங்க வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, 5.5 வருஷம் 6 வருஷம் நம்ம படிக்கிறோம், இந்த மாதிரி ஒரு லைஃப் கிடைக்காது. அம்மா அப்பா கூட கிடையாது, கூட பிறந்தவங்க கூட கிடையாது, எதுவும் யாருமே கிடையாது. நம்ம சந்தோஷமா இருக்க வேண்டிய நாட்கள் ஒரு 5-6 வருஷம். இந்த உலகம் எப்பவுமே அதை தான் சொல்லும், ஜஸ்ட் ஒரு நாள், ஜஸ்ட் ஒரு நாள், அந்த கூளை எனக்கு தந்துரு, மற்றதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். ஆனா என் மகா என்கிட்ட பேசும் என்ன தெரியுமா சொன்னா, டேடி இப்படி சொல்றாங்க, ஏன் இதை நம்ம மாத்தி யோசிக்க கூடாது? ஏன் அவங்களுக்கு தெரியல? இந்த 5.5 வருஷம் 6 வருஷத்தை ஏன் ஒரு ஹிஸ்டரியா மாற்றக்கூடாது? ஏன் இத ஒரு சாட்சியாய் மாற்றக்கூடாது? ஏன் இதை வித்தியாசமா யோசிக்க கூடாது? இந்த வாலிப வயதுல இருக்கிற அன்பு தங்கச்சி தம்பி, நம்மளை பார்த்து கேட்கிறேன், எல்லாம் மாய, எல்லாம் மாய, அழகும் மாயை, நிலைத்திடாதே, அதை நம்பாதே, மயக்கிடுமே. அழகும் மாயை, நிலைத்திடாதே, அதை நம்பாதே, மயக்கிடுமே. மரணம் ஓர் நாள் சந்திக்குமே, மறவாதே உன் ஆண்டவரை, வருவாய் தருணமிதுவே. அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு உன்னை, வருவாய் தருணமிதுவே. அழைக்கிறாரே வல்ல
நல்ல ஆண்டவர் இயேசு உன்னை கட்டின வீடும் நிலம் பொருளும் கண்டிடும் உற்றார் உறவினரும் கட்டின வீடும் நிலம் பொருளும் கண்டிடும் உற்றார் உறவினரும் கூடுவிட்டு உன் ஆவி போனால் கூட உன்னோடு வருவதில்லை. வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே நல்ல ஆண்டவர் இயேசு உன்னை. வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு உன்னை. நான் ஊழியத்துக்கு போகும்போது என்கிட்ட கேட்டாங்க, 3 பேர் வந்து எனக்கு தடை பண்ணாங்க. ஒருத்தவங்க சொன்னாங்க, இவ்வளவு சின்ன வயசுல அங்க போகணுமா? தேவனை அறியாத ஒரு மனிதன் என்கிட்ட சொன்னார், நல்லா படிச்சவர், காலேஜில் ப்ரொஃபஸரா இருக்கிறவர் சொன்னார், இந்த சின்ன வயசுல போகணுமா? அப்பெல்லாம் நமக்கு இன்டர்நெட்டு இந்த இதெல்லாம் கிடையாது. அவர் என்கிட்ட கேட்டார், பீகார் எப்படி இருக்கும் தெரியுமா? சார் தெரியாது சார். அங்குள்ள ஜனங்கள் எப்படி இருப்பாங்க தெரியாது. அங்குள்ள கிளைமேட்லாம் எப்படி இருக்கும் தெரியுமா? நான் சொன்னேன், எனக்கு தெரியாது சார். அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? கிளைமேட்லாம் ரொம்ப மோசமா இருக்கும், ஜனங்கள் ரொம்ப மோசமா இருப்பாங்க. அவர் சொன்ன சேம் இது. நீ சீக்கிரம் அங்க போனா சீக்கிரம் செத்து போயிடுவா. நான் ஒரு 4 வருஷத்துல இறந்துட்டார். அதுக்காக நான் சந்தோஷப்படலை. அவர் திருச்சியில் ப்ரொஃபஸரா இருந்தார். இன்னொரு மனிதன் என்ன சொன்னாங்க, அங்கதான் போய் சுவிசேஷம் சொல்லிதான் நீங்க ஆத்துமக்கள் ஆதாயம் பண்ணணும் இல்லை, அங்கங்க ஆளுங்களை ஆண்டவர் வச்சிருப்பாரு, எதுக்காவது ஆண்டவருக்கு அங்க உபாயங்களை வச்சிருப்பாரு, நீங்க போய் தான் செய்யணும்னு கிடையாது. நல்ல ஆவிக்குரிய சபைக்கு போகிற ஒரு மனிதர். இன்னொருத்தர் சொன்னாரு, உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணீங்களா? 40 நாள் உபவாசம் போட்டீங்களா? இயேசுவே 40 நாள் உபவாசம் போட்டு தான் ஊழியத்தில் இறங்கினாரு. நான் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் யோசனை பண்ணல. ஹல்லேலூயா. அப்புறம் ஒரு ஆஃபர் வந்துச்சு 4 வருஷம் கழிச்சு. ஏன்னா 4 வருஷம் கழிச்சு தான் கொஞ்சம் கல்யாணத்துக்கு பொண்ணு எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சாங்க. அப்போ ஒரு ஆஃபர் வந்துச்சு, பொண்ணு நல்ல பொண்ணு, நல்லா படிச்சிருக்கிறா, நல்லா உங்களுக்கு ஒரு சபை கட்டி கொடுத்துடுறோம், இவ்வளவு காரியங்கள் உங்களுக்கு நாங்கள் செய்கிறோம், ஆனால் ஒரு கண்டிஷன், சென்னையில் இருக்கணும். நான் சொன்னேன், இல்லை இல்லை, எனக்குன்னு ஒரு வேலை உண்டு, எனக்குன்னு ஒரு பொறுப்பு உண்டு, எனக்குன்னு ஒரு அழைப்பு உண்டு, நான் அதைத்தான் நான் தேடி நான் ஓட விரும்புகிறேன். தம்பி தங்கச்சி, இந்த மத்தியான வேளையில் எதை மையமாய் கொண்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறாய்? தம்பி ஆஷிஷ் சொன்னது போல, இந்த உலகத்தின் காரியங்கள் ஏதாவது நம்மளை மோட்டிவேட் பண்ணுதா, நம்மளை இயக்குவிக்குதா? அதை செஞ்சிடணும், அப்படி சாதிச்சிடணும், அங்க போயிடணும், அதை கட்டிடணும், இப்படிலாம் சம்பாதிச்சிடணும். இன்னைக்கு இந்த கூடுகைக்கு வந்திருக்கிற உங்களிடத்துல ஆண்டவர் ஞாபகப்படுத்துகிறாரு, இந்த தேசத்துல உன்னை தெரிந்து கொண்டதற்கு ஒரு பெரிய நோக்கம் உண்டு. இந்த தேசத்துல நீ அழைக்கப்பட்டிருப்பதற்கு ஒரு பெரிய நோக்கம் உண்டு. அப்படிப்பட்ட குடும்பத்திலே உன்னை கொண்டு வந்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. இப்படிப்பட்ட ஐக்கியத்தோடு உன்னை இணைத்திருப்பதற்கு ஒரு நோக்கம் உண்டு. ஒண்ணுமில்லாத நிலைமையில் இருந்த இந்த கிதியோனுக்குள்ளே அவன் டெலிவரரா மாறுறதுக்கு முதலாவது நோக்கத்தை அறிந்து கொண்ட ஒரு வாழ்க்கை காணப்பட்டது. ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கையில மறந்து விடக்கூடாது. இரண்டாவதாக இன்னும் ஒரு காரியத்தை நான் உங்களோடு கூட பேசும்படியாய் விரும்புகிறேன். இந்த கிதியோன் அவனுடைய வாழ்க்கையிலே கடைபிடித்த இன்னொரு முக்கியமான ஒரு காரியம், எல்லாவற்றையும் வாசிப்பதற்கு எனக்கு நேரம் இல்லை. நியாயாதிபதிகள் புஸ்தகம் 6வது அதிகாரம் 17வது வசனம், 37வது வசனம், 39வது வசனம், இந்த 3 வசனங்களையும் ஒருவேளை நீங்கள் பார்ப்பீர்களானால், கிதியோன் தேவன் அவனோடு கூட இருக்கிறார் என்கிற நிச்சயத்தை வைத்துக் கொள்வதிலே மிகுந்த ஒரு கவனம் உள்ள மனிதனாய் காணப்பட்டான். வெறும் சொல்றதுனால இல்ல, பாட்டு ஏராளம் பாடுறோம். என்ன, இயேசு என் கூட தான் இருக்கிறாரு,
என்ன எங்களுக்குள்ளே வாசம் செய்யும். ஆமா, என்ன வாசம் செய்தோ, ஆனா பாடுறது என்ன பாடிடுறோம், எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆக இந்நாளும் சித்தம் போல நடத்தும் ஆண்டவரே. பாடுறது சொல்றது எல்லாமே எப்படி இருக்குன்னா, ஆண்டவர் நம்ம கூட தான் இருக்கிறாரு, நம்ம வலது பக்கத்திலே நமக்கு இருக்கிறாரு, உள்ளவே இருக்கிறாரு, நம்ம கையை பிடிச்சிட்டே தான் அலையிறாரு. அப்படிதான் இருக்குது பாடுற பாட்டம் எல்லா காரியங்களையும் பார்க்கும்போது. ஆனால் நீங்கள் டெலிவரராக மாறணும்னா தட் இஸ் நாட் எனஃப். அது மாத்திரம் போதாது. உண்மையிலே தேவன் என்னோடு கூட இருக்கிறாருங்கிற நிச்சயம் நமக்குள்ள வேணும். அல்லேலூயா. சும்மா சொல்றதுனால இல்லை. இந்த கிதியோன் அதனால தான் பேசுகிறவர் நீர் தான் அப்படின்னா அவர் சொல்றாரு 17 ஒரு அடையாளம் எனக்கு வேணும், எனக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் வேணும், உண்மையிலே ஆண்டவர் என் கூட இருக்கிறாருன்ட்டு. மறுபடியும் அதோட நிப்பாட்டல, மறுபடியும் கிதியோன் சொல்றாரு, நான் ஒரு தோலை கொண்டு வருவேன், ஒரு விசை பரீட்சை பார்க்கட்டும். பனி தோல்ல மட்டும் பெய்யணும், மற்ற இடத்துல பெய்யக்கூடாது. நமக்கு இந்த கதையெல்லாம் தெரியும். அப்பவும் அவனுக்குள்ள ஒரு இது சந்தேகம் இல்ல, அது ஊர்ஜிதப்படுத்துகிற காரியம். மறுபடியும் சொல்றான், ஆண்டவரே கோபம் மூளாமல் இருப்பதா, கோபப்பட்டுறாதுங்க ஆண்டவரே, இன்னொரு முறையும் நான் தோலை போடுறேன். அப்போ மற்ற இடத்துல எல்லாம் நனைஞ்சிருக்கணும், பனி மாத்திரம் தோல்ல மாத்திரம் பனி இல்லாம இருக்கணும். இன்றைக்கு இந்த நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையில உண்டா? இயேசு என் கூட இருக்கிறாரு, ஆண்டவர் என் கூட தான் இருக்கிறார் என்கிற அந்த நிச்சயம் நமக்குள்ளே உண்டா? உண்மையிலே இயேசு நமக்குள்ளே வாசம் செய்கிறாரா? உண்மையிலே அவருடைய பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கிறோமா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு கிளிப்பு பார்த்தேன், நல்ல வேளை ஒரு பேர் எனக்கு தெரியல. அவர் சொன்னார், வாழ்க்கையில முன்னாடி போறதுக்கு தேவ பிரசன்னம் தேவையில்லை, நம்புனா போதும், அவரு என் கூட இருக்கிறார் நம்புனா போதும். கைய தட்டு அப்படின்னாரு, இப்ப தட்டிடாதீங்க. அவருடைய பிரச்சனை எனக்கு தேவையில்லை, அவர் என் கூட இருக்கிறார் நம்பினா போதும். அது சின்ன கிளிப்பு தான், கிளிப்பை வச்சு கமெண்ட் பண்றது அவ்வளவு நல்லது இல்லை. ஓவரால் கான்டெக்ட் எதுல பேசினாருன்னு தெரியல, ஆனா இந்த கிளிப்ல இருந்துச்சு. அவர் பிரசன்னம் கூட வரணும்னு இல்லை, வாழ்க்கையில முன்னாடி போறதுக்கு, ஊழியத்துல முன்னாடி போறதுக்கு, பரிசுத்த வாழ்க்கையில முன்னாடி போறதுக்கு, நோக்கத்தை நிறைவேற்றுகிற காரியத்துல முன்னாடி போறதுக்கு நம்பிக்கை இருந்தா போதும், நம்பினா போதும், அவர் என் கூட இருக்கிறாரு. அப்படி இல்லை. மோசே சொல்றாரு, ஆண்டவரே நீங்க எங்க கூட வரலன்னா நான் முன்னாடி போக விரும்பல ஆண்டவரே. இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் பாடுறது உண்மைதான், அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. ராதா நான் எதினால் விசேஷித்தவன், நாதா நான் நமதை சிப்பவன், எதினால் அது எதினம் நீர் என்னோடு, எதினால் ஒரு முறை பாடலாமா? மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதை காட்டுது, மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதை காட்டுது, கூட செல்லுது, அன்பான தேவன் என்னோடு வருவார் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. ஆனா ஆண்டவர் சொல்றாரு யோசுவாட்ட,
சாபத்தீடானவைகளிலே துரோகம் பண்ணினார்கள். அவங்க கூட இருக்க மாட்டேன், அவங்க கூட இருக்க மாட்டேன். சாபத்தீடானவைகளிலே அவர்கள் துரோகம் பண்ணினார்கள். ஏசாயா 59வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 59வது அதிகாரம். உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடி அவருடைய முகத்தை போதும் உங்களுக்கு மறைக்கிறது. இன்றைக்கு ஏதோ மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதை காட்டுது. ஆண்டவர் வாக்கு கொடுத்தது உண்மைதான். பகலிலே மேகஸ்தம்பமும் இரவிலே அக்னி ஸ்தம்பமும் வசனம் சொல்லுகிறது அவர்கள் கானானை சென்றடையும் வரைக்கும் அவர்களுக்கு பிரியாது இருந்தது. அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் சொல்ற நான் உங்க கூட இருக்க மாட்டேன். அவர்கள் துரோகம் பண்ணினார்கள். அருமையான தம்பி தங்கச்சி, நான் மறுபடியும் சொல்றேன், நல்ல ஒரு வாழ்க்கை ஆண்டவர் தந்திருக்கிறார். ஒரு பெரிய நோக்கத்தோடு ஆண்டவர் உன்னை வேறு பிரித்திருக்கிறார். சாதாரணமான அல்ல. ஆண்டவர் மாத்திரம் உங்க கூட இருந்தா போதும், நீ சாதிக்கிறவனாய் சாதிக்கிறவளாய் மாறலாம். மற்றவர்களை விடுவிக்கிற ஒரு பெரிய பாக்கியமான ஒரு வேலையை இந்த வாலிப வயசுல நீ செய்யலாம். உங்களுக்கு முன்பதாக நிற்கிற நான் மிஷனரியாக 1998 நான் அங்க போனேன். 2008 வரைக்கும் 10 ஆண்டுகள் நான் எங்கேயுமே பிரசங்கம் பண்ணதில்லை. எப்பெல்லாம் சவுத்துக்கு வருவனோ எனக்கு தெரிஞ்ச பாஸ்டர்ஸ் தெரிஞ்ச சபைகள் இருக்கிற இடத்துக்கு சண்டே போக மாட்டேன். என்ன சண்டே போனா பேச சொல்லிடுவாங்க. டியூஸ்டே வெனஸ்டே ஏதாவது போவேன். இப்படியே தப்பிச்சுக்கிட்டு இருந்தேன். ஒரு நாள் திருச்சியில் ஒரு பெரிய சபை, அந்த போதகரை போய் பார்த்தேன். வெனஸ்டே அன்னைக்கு போனேன். போனோடனே பாஸ்டர் கேட்டார், என்ன நீங்கள் சண்டே வரலன்னு? ஆமாம் பாஸ்டர் வர முடியல அப்படின்னேன். ஏன்னா எனக்கு முன்னாடி போகிறது பயம், எனக்கு பேசுறதுக்கு பயம், எனக்கு ரொம்ப நான் கூச்ச சுபாவம் உள்ளவன். அவர் சொன்னார், இன்னைக்கு பைபிள் ஸ்டடி இருக்கு, அதில் பேசுறேங்கன்ட்டார். கதை கந்தலாய் போச்சு. என்னடா தப்பிச்சிடலான்னு பார்த்தா, நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, நான் பிரசங்கத்தை பண்ணினேன், மைக்கை கையில் கொடுத்துட்டாங்க, இப்படி நின்று தான் பேசினேன். நீங்க என்ன எவ்வளவு வேணா பெருமைக்காக சொல்லலை. தட் வாஸ் சுரேஷ். இப்போ என்னமோ நான் பெரிய ஆளாயிட்டேன் அப்படின்னு சொல்லலை. என்னோடு கூட இருக்கிற தம்பியை கேட்டு பாருங்க, என்னுடைய வளாகத்தில் இருக்கவங்களை கேட்டு பாருங்க. நான் பாட்டு பாடினேன்னா மியூசிக் வாசிக்கிறோம் நிப்பாட்டிடுவாங்க. ஆனால் அண்ணன் அருமையாக வாசிக்கிறீங்க, சோத்துரும். கமெண்ட்ஸ்ல நிறைய வரும், பாடத்துறலன்னா வேற யார்ட்டையா கொடுக்கலாம்ல அப்படிமாங்க. அப்படிதான் இருந்தேன், ஒன்றும் இல்லைண்ணா. இன்னைக்கு அந்த வளாகத்தினுடைய பெரிய கேம்பஸுக்கு பாஸ்டர் ஆண்டவர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய பிரசன்னம் மாத்திரம் போதும், அவர் கூட வந்தா மாத்திரம் போதும். உடைய வாஞ்சைகள் உனக்கு கொடுத்திருக்கிற பாரம், உனக்குள்ளே ஆண்டவர் தந்திருக்கிற தரிசனம், நான் ஏமாத்திரம், என் குடும்பம் ஏமாத்திரம், இந்த குடும்பத்துல நான் ரொம்ப சின்ன ஆளு, ஆண்டவர் கூட இருக்கிற மாதிரி ஒண்ணுமே நடக்கல. இவை எல்லாவற்றின் மத்தியிலையும் ஆண்டவர் மாத்திரம் கூட இருந்தா போதும். இந்த மத்தியான வேளையில கொஞ்சம் யோசித்து பார்க்கலாமா? நான் யோசித்து பார்க்குறேன். பைபிள் காலேஜில் இருக்கும்போது நான் எல்லாரும் மியூசிக் படிக்கிறாங்கன்னு கிட்டார்லாம் எடுத்தேன். வெஸ்லியனுக்கு போட்டியா எழும்பிடலாம் அப்படின்ட்டு கிட்டார் எடுத்து எல்லாரும் பைபிள் காலேஜில் வாசிக்கிறாங்கன்னு சொல்லி நானும் படித்தேன். 3 வருஷத்தில் சி கார்டு படிச்சிட்டேன் எப்படியோ. இப்போ அதுவும் மறந்து போச்சு. நான் என்ன பாடுறேன்னு அதான் கார்டு மியூசிக் போடுறவங்களுக்கு. அதனால எனக்கு ஆரம்பிச்சோடனே கொஞ்சம் அப்படியே ஒரு பயமாக இருக்கும், கரெக்டாக தான் போகுதா. பைபிள் காலேஜ் முடிச்சு வந்த உடனே எல்லாரும் ஹையர் வெர்ஷனில் கிட்டார் வாங்குவாங்க, கீபோர்டு மாற்றுவாங்க. நான் இருந்த கிட்டாரை கொடுத்துட்டேன்.
தம்பி தங்கச்சி, ஆண்டவர் கூட வந்தா மாத்திரம் போதும். ஆண்டவர் கூட இருந்தா மாத்திரம் போதும். அதை மட்டும் ஒரு நாள் விட்டுறாதீங்க. ஆண்டவர் கூட இருக்கிறது மட்டும் ஒரு நாள் விட்டுறாதீங்க. உங்களை ஆண்டவர் சாதிக்கிறவர்களாய் மாற்றுவார். எத்தனையோ பேருடைய ஹிஸ்டரியில வாலிப வயசுல அவங்க ஆண்டவருக்காக வைராக்கியமா நின்னதுனால அவர்கள் வரலாறு படைத்திருக்கிறார்கள். They made a history. அவர்கள் பெரிய வரலாறை படைத்திருக்கிறார்கள். இன்னைக்கு அடுத்த காரியம் பேசிட்டு நான் அண்ணன் கையில கொடுக்கறதுக்கு முன்பதாக கொஞ்சம் யோசித்து பார்க்கலாமா? உண்மையிலே ஆண்டவர் என் கூட இருக்கிறாரா? இங்க ஒரு கால் வச்சிருக்கேன், இங்க ஒரு கால் வச்சிருக்காரு. இருப்பாரா? இருக்க மாட்டார். எப்படி இருப்பார்? எனக்கு இதுவும் வேணும், எனக்கு அதுவும் வேணும். இங்க கொஞ்சம் இருப்பேன், அங்க கொஞ்சம் இருப்பேன். துரோகம் பண்ணா ஆண்டவர் சொல்ற நான் கூட இருக்க மாட்டேன். சர்ச்சில் நம்ம ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் இருக்கிறோம், கோயர்ல இருக்கிறோம், சர்ச் ப்ரோக்ராம்ல இருக்கிறோம், ஆராதனையில் இருக்கிறோம், மியூசிக்ல இருக்கிறோம், எல்லாம் இருக்கிறோம். That doesn't mean God is with you. அது அர்த்தம் இல்ல ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறார் என்பதற்கு. உன்னுடைய வெற்றி, உன்னுடைய பெர்ஃபார்மன்ஸ் இல்ல. உண்மையா யோசித்து பார்க்கலாமா? ரொம்ப பிரசியஸா ஆண்டவர் பிரத்யேகமா உங்களை தெரிந்திருக்கிறார். கொஞ்சம் யோசித்து பார்க்கலாமா? ஆண்டவரே, உம்மை தூரப்படுத்துகிற காரியம் என்ன? எது ஆண்டவரே? அருமையான ஆசிஸ் அருமையா சொன்னாங்க, ரிலீஜியஸா இருக்கிறதுனால இல்ல. நான் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி தூத்துக்குடியில் ஒருத்தரை பார்த்தேன், விக்னேஸ்வர் அப்படின்னு ஒருத்தர். அவர் என்கிட்ட சொன்னாரு, நான் மத வெறியனா இருந்தேன். மத வெறியன்னா கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். அவர் சொன்னார், 7 அடிக்கு இங்க குத்தி இங்க எடுத்துட்டு அவர் போவாராம். சொல்லுவாங்க அழகு குத்துறது அப்படிம்பாங்க. 7 உடனே கேட்டேன், வலிக்காதான்? வலிக்கும்ன்றது வெறி. அப்புறம் என்னொன்னு சொன்னாரு, கேட்கறதுக்கு எனக்கு காது கூசிச்சு. உங்களுக்கு கூசினாலும் கூசட்டும், சொல்லிடுறேன். அவர் சொன்னாரு, 11 இளநிய பின்னாடி சதையில கூக்கு போட்டு இழுத்துட்டு போவாராம். 11 இளநிய கெட்டி பின்னாடி சதையில இரும்பு கூக்க போட்டு இழுத்துட்டு போவாராம். அந்த கடவுளை வழிபடுறதுக்காக. நேர்த்தி கடன். நம்மளை காட்டிலும் ஆசிஸ் தம்பி சொன்னது மாதிரி பக்தியில சிறந்து உள்ளவங்க நிறைய இருக்கிறாங்க. இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறாரா? அது இல்லாம ஒண்ணுமே செய்ய முடியாது. தெரியுமா? ஆண்டவர் சொன்னாரு, யோவான் 15வது அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறார், என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. அல்லேலூயா. இப்படி வர வேண்டியதான், உட்கார வேண்டியதான், எந்திரிச்சு போக வேண்டியதான். இந்த சாப்பாடு ரெடி, ஒண்ணு நடக்காது. ஆனா ஆண்டவர் அதற்காக நம்மளை அழைக்கல. ஆண்டவர் அதற்காக நம்மளை அழைக்கல. இந்த மதியான வேளையில அப்படிப்பட்ட ஏதாவது காரியங்கள், ஆண்டவருக்கு பிரியமில்லாத, ஆண்டவரோடு கூட தொடர்பில் நிலைத்து நிற்க முடியாம அவரை துரோகம் பண்ற மாதிரி ஏதாவது காரியங்கள் ஒருவேளை நமக்குள்ள இருக்குமே, ஆனால் நம்ம தைரியமா சொல்லலாம், ஆண்டவரே, நான் அவைகளை நான் விட்டுவிட என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஏண்டா இந்த கிதியோனுடைய காரியத்துல பாருங்க, இன்னொரு பியூட்டிஃபுல்லான ஒரு காரியம் இருக்குது. 25வது 6வது வசனத்தை வாசிக்கலாம். அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனை நோக்கி, நீ உன் தகப்பனுக்கு இருக்கிற காளைகளில் 7 வயதான 2ஆம் காளையை கொண்டு போய் உன் தகப்பனுக்கு இருக்கிற பாகாலின் பலிபீடத்தை தகர்த்து அதன் அருகே இருக்கிற தோப்பை வெட்டி போட்டு இந்த கற்பாறை உச்சி இல்லை பாங்கான ஒரு இடத்தில் உன் தேவனாகிய கர்த்தருக்கு போதும். அவன் ஏரியால தான் இருக்கு பாகாலின் பலிபீடம். ஆண்டவர் இந்த மத்தியான வேளை என்ன சொல்றது? தகர்க்க வேண்டியவைகளை தகர்த்து புதுசா கேட்டு, அல்லேலூயா, அவனோடு கூட இருக்கணும், அதிசயங்களை அற்புதங்களை நடப்பிக்கணும், உன்னோடு கூட நான் இருந்து செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கணும். அப்படின்னா முதல்ல தகர்க்க வேண்டிய பலிபீடங்களை தகர்த்துரு. அது எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் பரவாயில்ல. ஆண்டவர் ஒவ்வொருவருக்காகவும் ஒரு பெரிய திட்டத்தோடு கூட காத்திருக்கிறார். அது இமேஜினே பண்ண முடியாது. அகஸ்டினே சொல்லுவாங்க, நான் பீகார் போகணும்னு நினைச்சேன், ஒரு ஜோலா போட்டுட்டு அப்படியே கிராமமா போறதுதான் என்னுடைய வேலையா இருக்கும் அப்படின்னு நினைச்சேன்.
ஆனா இவ்வளோ பெரிய மகத்தான ஒரு ஊழியத்தை அண்ணன் மேல ஆண்டவர் வச்சிருந்தாரு. இங்க இருக்கிற உங்களில் ஒவ்வொருவரும் உங்களை நீங்க பார்க்கும்போது சாதாரணமா தெரியல, ஆனா உங்களை குறித்து ஆண்டவர் பெரிய திட்டம் வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு அதுக்கு தேவை என்ன தெரியுமா? ஆண்டவர் நம்ம கூட இருக்கணும். அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, நான் உன் கூட இருக்கிறேன், உன்னை அனுப்புகிறதுனா. இந்த மத்தியான வேளையில ஏதாவது காரியங்களை ஆண்டவர் உணர்த்துவாரையானால், ஒருவேளை 1000 தடவை தோத்திருக்கலாம், சத்ரு மறுபடியும் மறுபடியும் நமக்குள்ள கொண்டு வருகிற காரியம், அடே உன்னால முடியாது, உன்னால முடியாது, இது உன்னால முடியாது, நீ எத்தனை தடவை ட்ரை பண்ணியிருக்கிறா, இது முடியாது, இந்த பழக்கத்தை முடிக்க இல்ல இல்ல, உன்னால முடியும். ஆண்டவர் இந்த மத்தியான வேளையில செய்யறாரு. இந்த மத்தியான வேளையில் ஆண்டவர் செய்வதற்காக உங்களை கூட்டு வந்திருக்கிறாரு. இன்னைக்கு நாம் அப்படிப்பட்ட ஒரு தீர்மானத்தை எடுப்போமையானால், ஆண்டவருக்கும் எனக்கும் இடையில இருக்கிறது என்னது? என்ன பலிபீடம்? எப்படிப்பட்ட காரியம்? எனக்கும் ஆண்டவருக்கும் இடையில இருப்பது என்ன? ஒரு மனிதனா இருக்கலாம், மனுஷியா இருக்கலாம், ஐக்கியமா இருக்கலாம், பழக்கங்களா இருக்கலாம். இன்னைக்கு we need to take a strong decision. நம்ம ஒரு ஸ்ட்ராங்கான டிசிஷன் எடுக்கணும். ஆண்டவர், உமக்கும் எனக்கும் இடையில் எதுவும் வராமல் என்னை காத்திடும். மூன்றாவதாக ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். மூன்றாவதாக, இந்த கிதியோன் செய்த ஒரு முக்கியமான ஒரு காரியம் 7வது அதிகாரம் அதனுடைய 15வது வசனத்தை வாசிக்கலாம். கேட்டபோது அவன் பணிந்து கொண்டு திரும்பி வந்து, எழுந்திருங்கள், போதும். இங்கே இன்னும் வெற்றி கிடைக்கல, இன்னும் சத்ருக்கு மேலே ஜெயம் உண்டாகல. ஆனா விசுவாசத்தோடு தேவனை ஆராதிக்கிறான். அல்லேலூயா. அதை நம்ம கொஞ்ச நேரத்தில் செய்ய போகிறோம். நம்ம விசுவாசத்தோடு கூட நம்ம ஆராதிக்க போகிறோம். நம்ம ஆராதிக்கிற ஆராதனையில எரிகோவின் மதில்களை ஆண்டவர் விழ பண்ண போகிறார். என்னென்ன காரியத்துல எல்லாம் உங்களால முடியலையோ, இங்க கிதியோனுக்குள்ள ஒரு பெரிய விசுவாசம் இருந்துச்சு. எனக்கு நிச்சயமாய் ஆண்டவர் தருவார். இந்த விசுவாசம் தான் கீழ்ப்படுதலுக்குள்ள நம்மளை கொண்டு போகும். அல்லேலூயா. இந்த விசுவாசம் ஜெயம் கிடைப்பதற்கு முன்பதாகவே தேவனை ஆராதிக்க வச்சிச்சு. இன்றைக்கு நமக்குள்ள ஆண்டவர் அந்த விசுவாசத்தை தர விரும்புகிறார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால நான் ஆராதிக்க போகிறேன். ஆண்டவர் எனக்கு அப்படிப்பட்ட ஒரு பலனை தரப்போகிறார். இந்த ஆராதனையின் மூலமாக எங்கெங்கெல்லாம் பல ஆண்டுகளாய் என்னை கட்டி வச்சிருக்கிற மீதியானுடைய காரியங்கள் காணப்படுகிறது, அங்கே முடிவு பெறப்போகுது, அங்கே நான் வெற்றி எடுக்க போகிறேன். கிதியோன் சொல்றாரு, மீதியானரை நம்முடைய கைகளில் ஆண்டவர் ஒப்பு கொடுக்கிறார். அந்த விசுவாசம் தான் கிதியோனுக்குள்ள ஒரு பெரிய காரியத்தை உண்டு பண்ணது மாத்திரமல்ல, ஒண்ணுமில்லாத காரியத்தை விசுவாசிக்க வச்சிச்சு. மொத்தம் 32,000 பேர் இருந்தாங்க. பயமுள்ளவெல்லாம் யாரெல்லாம் திரும்பி போங்க அப்படின்னு உடனே 22,000 பேர் திரும்பி போயிட்டாங்க. 10,000 பேர் தான் இருந்தாங்க. கிதியோன் பயப்படல. மறுபடியும் 9,700 பேரை ஆண்டவர் பிரிக்கிறாரு. கிதியோன் பயப்படல. ஐயோ 300 பேரை வச்சா, உடனே ஒருவேளை நம்மளா இருந்தா கேட்டிருப்போம், 300 பேருக்கும் ஸ்பெஷல் கன் கொடுங்க. 32,000 பேர் இருந்து சண்டை போடுற இடத்துல 300 பேரை வச்சு அடிக்கணும்னா எல்லாம் ஸ்பெஷலா கொடுங்க, எல்லாமே எலக்ட்ரானிக் எல்லாம் இதா இருக்கணும். ஆனா கையில கொடுத்தது என்னது? பானை சட்டியும் தீவட்டியும் தான். பயப்படலை, பயப்படலை. சூழ்நிலைகளை பார்த்து பயப்படலை. ஏன் தெரியுமா? அவருடைய விசுவாசம் தேவனை ஆராதிக்க வச்சிச்சு. ஆராதனை என்ன? தன்னை முழுவதுமாய் அர்ப்பணித்துட்டாரு. ஆண்டவரே, இனி உம்முடைய வேலை தான், இது என் வேலை இல்ல, உம்முடைய வேலை.
நீங்க பார்த்துக்கிடும், உம்முடைய கரங்களிலே நான் என்னை முற்றிலும் ஒப்பு கொடுக்கிறேன். நான் தோற்று போனது உண்மைதான், நான் சோர்ந்து போனது உண்மைதான், ஆனா இப்போ நான் உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். 2 நாளாகமம் அவனுடைய 20வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, யோசபாத் என்கிற ராஜாவுக்கு விரோதமா பெரிய கூட்டமாய் திரளாய் சேனைகள் வருது. அதுல ரொம்ப அருமையா போட்டிருக்கிற காரியம் என்ன, அதை வாசிக்கலாம். 2 நாளாகமம் அதனுடைய 20வது அதிகாரம். 2 நாளாகமம் அதனுடைய 20வது அதிகாரம். ரொம்ப அருமையா எழுதப்பட்டிருக்கிற அந்த காரியம் என்ன, 2 நாளாகமம் அதனுடைய 20வது அதிகாரத்துல 3வது வசனத்தை வாசிக்கலாம். எப்பொழுது யோசபாத் இவைகளை கேள்விப்பட்டாரோ அப்பொழுது பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவுக்கு உபவாசத்தை குறித்தான். கர்த்தரை நம்ப ஆரம்பிச்ச. ஆண்டவரே நான் இல்லை, நீங்க தான். ஏனென்றால் இங்க பாருங்க 12வது வசனத்தை வாசிக்கலாம். எங்கள் தேவனே, அவர்களை நீ நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்துக்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் இங்க நீங்க பாத்தீங்கன்னா 18, 19 வசனங்கள்ல பாத்தீங்கன்னா முன்புறமாக ஆராதிக்கிறவர்களை நிறுத்துகிறார் யோசபாத். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? we don't know what to do. எங்களுக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. இந்த மத்தியான வேளையில இந்த ஹாலில் கீழே உட்கார்ந்துருக்கிற தம்பி தங்கச்சி எல்லாம் கரெக்டு தான் அங்கு, ஆனா என்ன செய்யணும்னு தெரியல. நீங்க சொல்றதெல்லாம் நல்லா தான் இருக்கு, என் மேல ஆண்டவர் நோக்கத்தை வச்சு எனக்கு தெரியுது, ஆனா எனக்கு என்ன செய்யணும்னு தெரியல. இந்த மத்தியான வேளையில ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீ விசுவாசத்தோடு நீ பாடி துதித்து நான் இனி நான் அல்ல அப்படின்னு சொல்லி நாம் அவருடைய கரங்களிலே நம்மை நாம் அர்ப்பணிக்கும் பொழுது ஆண்டவர் நமக்காக ஒரு யுத்தம் செய்கிறவராய் நமக்காக காரியங்களை எப்போ நான் ஒன்றும் இல்லை, நான் இனி ஒண்ணுமே இல்லை ஆண்டவரை நீங்களே எல்லாம் பார்த்துக்கொள்ளுங்கள் நம்ம அர்ப்பணிக்கும் பொழுது இந்த வெறுமை, இந்த ட்ராப், இந்த மாதிரி காரியங்கள் இருந்து ஒன்றும் இல்லாத இடத்துல இருந்து ஆண்டவர் ஒரு நோக்கமுடைய வாழ்க்கைக்கு நேராக நம்மை நடத்த முடியும். ஒரே ஒரு சாட்சியை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். நாங்கள் ஊழியம் செய்கிற இடத்து பக்கத்தில் நாசரிகஞ்சுன்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல ஒரு விசுவாசி இருக்கிறாங்க. அந்த விசுவாசி கொஞ்சம் உயர் இனத்தை சார்ந்தவர்கள். அவர்களுக்கு நிறைய பிசாசுனுடைய போராட்டங்கள் காணப்பட்டுச்சு. உங்களுடைய வாழ்க்கையில் நிம்மதி இல்லை, எம்டினஸ் இருந்துச்சு, பிசாசுனால முழுசும் பீடிக்கப்பட்ட ஒரு சூழல் காணப்பட்டுச்சு. பிசாசுனா நீங்க அங்கங்க பார்க்குற பிசாசுலாம் இல்லை, அங்கே வந்தீங்கன்னா வித்தியாசமா இருக்கும். எல்லாம் எப்படின்னா வீட்டில் 6 பேர், ஒருத்தங்க பிசாசு பிடிச்சு ஆடுவாங்க, நாக்கு வெளியே வந்துடும். 2வது வேலுக்கும் பிசாசு வரும், நாக்கு வெளியே வந்துடும், ஆட ஆரம்பிப்பாங்க. 3வது 6 பேர் ஒன்று போல ஒரு வீட்டில் உள்ள எல்லாரும் பிசாசு பிடிச்சு ஆடுவாங்க. அவங்க அங்கங்கே போய் மந்திரவாதிகள் அங்கெல்லாம் கொடுத்து காசெல்லாம் கொடுத்து பார்த்தாங்க. பெரிய வெறுமை, ஒன்றுமே செய்ய முடியாத விரக்தி. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஊழியர்கிட்ட ஒருவர் அறிமுகப்படுத்தினார். இவர் ஜோம் பண்ணா சரியான்னு சொல்லி அவங்க சபைக்கு கூப்பிட்டாங்க. ஜோம் பண்ணாங்க. நிறைய ஊழியர்கள் நம்முடைய வளாகத்திலிருந்தெல்லாம் போய் ஜோம் பண்ணாங்க. என்னுடைய மூத்த சகோதரி ஒரு முறை வரும்பொழுதெல்லாம் போய் ஜோம் பண்ணியிருக்கிறாங்க. ஜோம் பண்ண பிற்பாடு அந்த பிசாசுனுடைய தொந்தரவு முற்றிலுமாய் ஆண்டவர் ஒரு பெரிய விடுதலை கொடுத்தார். அல்லேலூயா. ஆனா இங்க சரியாயிருச்சு, வெளியில பிரச்சனை ஆயிருச்சு. அல்லேலூயா. அது வரைக்கும் சும்மா இருந்தவங்க அந்த கிராமத்தாரெல்லாம், என்ன நீ சர்ச்சுக்கு போறா கேட்க ஆரம்பிச்சாங்க. இவங்க கர்த்தரை தேடுறதுல அவங்க குறைவு வைக்காம தொடர்ச்சியாய் போய்கிட்டு இருந்தாங்க. இது ஒரு பெரிய ஸ்டோரி. ஒரு முறை அப்படிப்பட்டவர்கள்லாம் சேர்ந்து ஒருத்தன் கையில் பாமையும் துப்பாக்கியும் கொடுத்து இவங்க சர்ச்சுக்கு போகிற வழியில் ஷூட் பண்ணிடு அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. அந்த மனிதன் பின்னாடி வந்தான். போகும்பொழுது அவனுக்கு வசதி கிடைக்கல. அதுக்குள்ள அந்த அம்மா குடும்பத்தாரோடு கூட சர்ச்சுக்குள்ள நுழைஞ்சிட்டாங்க. இந்த மனிதன் வெளியிருந்து வாய்ப்பு பார்த்துக்கிட்டே இருந்தாங்க, கிடைக்கல. அந்த குண்டை ஜன்னல் வழியா சர்ச்சுக்குள்ள போட்டான். நடந்த காரியம் உள்ள விழுந்து வெடித்த உடனே அங்கங்க சிலருக்கு சாரியில அங்கங்க எல்லாம் தீப்பட்ட உடனே புகை மூட்டமாகி எல்லாரும் வெளியே ஓடிட்டாங்க.
வெளியில ஓடின அந்த புகைமூட்டத்தின் மத்தியில அந்த மனுஷன் துப்பாக்கியோட அவளை தேடி அவ பக்கத்துல வாரான். அப்ப அங்க இருந்த மிஷினரி, ஏய் நீ என்ன செய்யறா அப்படின்னு கேட்டு, இல்ல அவளை சுடுறக்காத வந்து நான் சுட போகிறேன்னு சொன்ன பொழுது இந்த ஊழியக்காரர் சொன்னாரு, அவளை சுடனா என்னைய ஃபர்ஸ்ட் சுடு, நான் தான் மேய்ப்பன் அப்படின்னு நின்னாரு. அவன் பக்கத்துல வச்சு டப்புன்னு சுட்டுட்டான். சுட்டு அவருக்கு நெஞ்சில குண்டு பாஞ்சிச்சு. நெஞ்சில குண்டு பாஞ்ச நேரத்தில் ஆபத்தான நிலைமையில அங்க ஒரே குழப்பம். விசுவாசிகளும் சேர்ந்து அவனை பிடிச்சு அவனுக்கு அடி கொடுத்து அவன்கிட்ட இந்த காரியங்கள் எல்லாம் வெளியே வாங்கி இவரை பீகார்ல கவனிக்க முடியல, யூபிக்கு கொண்டு போய் தீவிர சிகிச்சை பெறுவில் இருந்தாரு. கர்த்தர் அற்புதமாய் விடுதலை கொடுத்தார். அல்லேலூயா. ஆனா இந்த சகோதரனுடைய பாடு என்ன முடியல. மறுபடி 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 தொந்தரவு. ஆனா இவங்க விசுவாசத்தை விட்டு பின்வாங்கல. எல்லாமே நீங்க தான் ஆண்டவரே, நீங்க தான் ஆண்டவரே. ஆராதனைக்கு போகிறத விடல, ஆண்டவரை துதிக்கிறதுல விடல. எனக்கு சுற்றிலும் இருக்கிற இந்த ஏராளமான காரியத்துக்கு நான் பயப்பட மாட்டேன். ஏண்டா என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய குடும்பத்தின் வாழ்க்கை முழுசே நான் உமக்கு தருகிறேன் சொல்லி தன்னை முழுவதுமாய் அர்ப்பணித்து அவர்கள் ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. ஒரு நாள் ஊர் பஞ்சாயத்தை கூட்டினாங்க. 600 பேர் ஒரு இடத்துல கூடியிருந்தாங்க. நடந்த காரியம் இதை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். 600 பேர். இவங்க கொஞ்சம் வயசு சின்ன சின்ன பிள்ளைங்களெல்லாம் கூட்டிட்டு வர சொல்லிட்டாங்க. அதனால போய் பார்த்தா 600 பேர் இருக்கிறாங்க ஆட்கள். அதுல 9 பேர் சேர்ல உட்கார்ந்து இருந்தாங்க. அதுல 9ஆவதா இருந்த மனுஷன் பக்கத்துல தான் இவன் இருக்கிற பிள்ளைங்களோட. அந்த மனுஷன் கன்னை கையில் எடுத்து அதுல ஒவ்வொரு தோட்டாவா போடுறான். நீ வழிபடுகிற அந்த காரியம், நீ நம்புகிற அந்த ஆண்டவர், அதை நீ விடலை அப்படின்னா நான் இப்போ உன்னைய ஷூட் பண்ண போறேன். அவ சொன்னா, நான் அவரை வழிபடுறத, அவருக்கு நான் சரண்டர் பண்ணி வாழுகிற வாழ்க்கையை விட்டு நான் ஒரு நாளும் பின்னாடி வரமாட்டேன். ஆனா ஒண்ணு பண்ணு, நீ சுட்டா எங்க எல்லாரையும் சேர்த்து சுட்டுரு. அவங்களுடைய தைரியத்தை பார்த்து அந்த திட்டத்தை கைவிட்டாங்க. அவங்கள கொஞ்சம் காரியங்கள் எல்லாம் செய்ய சொல்லி அவங்களுடைய இடங்களுக்கெல்லாம் கொண்டு போய் சுத்தி எடுத்து கொண்டு விட்டுட்டாங்க. நடந்தது என்ன தெரியுமா? ஒரே வருஷத்துல இந்த 9 பேரும் மரித்து விட்டார்கள். ஒரே வருஷத்துல இந்த 9 பேர் அவுட்டு. அது மாத்திரம் இல்ல, இன்னைக்கு அந்த சகோதரனுடைய குடும்பத்தார், மாமா வீடு, சித்தப்பா வீடு, சித்தி வீடு, இவர்கள் எல்லார் வீட்லையும் 80 பேர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய சபைக்கு போறாங்க. அல்லேலூயா. பெரிய பிரச்சனையில இருந்தவங்க தான் இன்னைக்கு டெலிவரரா மாற்றப்பட்டு அநேகரை விடுவிக்கிற இடத்துக்கு வந்து என்ன தெரியுமா? என்ன நடந்தாலும் ஆண்டவரே நீங்க தான்ப்பா, நீங்க தான் ஆண்டவரே, நீங்க தான்.